இந்த ட்ரீம் லைனர்ங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல்ஸ் ஆஃப் போயிங். இது வரைக்கும் வேற எங்கேயுமே இது வந்து தொழில்நுட்ப கோளாறுகளால ஒரு விபத்துகள் நிகழ்ந்ததாக இதுக்கு வரலாறு கிடையாது. ஒரு முறையும் வண்டி கீழே இறங்கும் போதும் ஏறும் போதும் இருக்கக்கூடிய செக்லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த செக்லிஸ்ட்ல இந்த விமானத்துல ஏன் ஏசியும் ஏன் வந்து இந்த டிவி சிஸ்டமும் வந்து ஏன் அவங்க அந்த இடத்துல ஒர்க் ஆகல அப்படிங்கிறத கணக்கு பண்ணும்போது நமக்கு என்ன படுதுன்னா, அவங்க எங்கேயோ காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க, அந்த என்ஜினியர்ஸ் எங்கேயோ காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்கன்னு தோணும். பரவாயில்ல, போகட்டும், காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க. அந்த பரவாயில்லை போகட்டும் அப்படிங்கிறது இந்த டிவியில் தொடங்கி எங்கே வரைக்கும் போயிருக்கிறதுங்கிறது தான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏற்கனவே இருக்கிற பழைய என்ஜினியர்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எல்லாத்தையும் புது என்ஜினியர்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புது என்ஜினியர்ஸ் வந்து ஆமா அனுபவம் இல்லாதவங்களை நீங்க போட்டீங்கன்னா அவன் வந்து தடவி எங்க என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவனுக்கு டைம் இருக்காது. டேக் ஆஃப்க்கு முன்னாடி அப்ப கிரவுண்ட்ல ஓடும் போதே அதுல வந்து என்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது ஒரு நிமிஷமும் கண்காணிக்கிறதுக்கான ஆட்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. இதை தாண்டி நடந்திருக்கு அப்படின்னா அப்ப என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்ல மிஸ்டேக் விட்டுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா 125 பேர் இருந்த ஒரு இடத்துல இன்னைக்கு 30 பேர் தாங்க இருக்காங்க. அவ்வளவு இன்ஜினியர்ஸ் தான் இருக்காங்க. அவ்வளவு பேர் தான் இருக்காங்க. டாடா என்பது ஒரு சாதாரண ரோட் சைட்ல இருக்கிற எப்படி ஒரு மார்வாடி கடை இருக்குதோ அந்த மார்வாடி கடைக்கும் டாட்டாவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைங்க. விமானம்ங்கிறது இத்தனை 250 பேரை வந்து தன்னுடைய மார்புல ஏந்திட்டு பறக்கிற ஒரு பறவை. இப்ப ஓடி போய் வந்து டிவி எல்லாம் கரெக்டா ஓடுற மாதிரி வைப்பாங்க, இப்ப ஏசி எல்லாம் கரெக்டா ஓடுற மாதிரி வைப்பாங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற சிஸ்டம் எல்லாம் கரெக்டா ஓடுற மாதிரி வைப்பாங்க, இனிமேல் பறந்து வேலை செய்வாங்க. ஆனா இந்த 250 பேரோட வாழ்க்கை என்னங்க ஆகுது? இந்த விபத்துங்கிறது வெறும் தொழில்நுட்ப காரணங்களால் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது காரணங்களும் இருக்குதுங்களா? நமக்கு வந்து முக்கியமான 3 காரணங்களை நம்ம சொல்லலாங்க. இன்னும் வந்து எல்லா விபத்துக்கள்லயுமே நடக்கக்கூடிய ஒரு ஹியூமன் எரர் அப்படிங்கிற ஹியூமன் எரர், மனித நாள் நடக்கக்கூடிய விபத்து. இரண்டாவது வந்து டெக்னாலஜி எரர். அப்ப டெக்னாலஜி எரர் அப்படிங்கிறப்போ தொழில்நுட்ப காரணங்கள் அது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப தொழில்நுட்ப காரணங்கள் அப்படின்னா வெறும் தொழில்நுட்ப காரணங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஏதாவது மனிதனுக்கு அதுல ஏதாவது வேலை இருக்கிறதா, அந்த தொழில்நுட்ப காரணங்களை கண்டுபிடிப்பதிலும் அதை சரி செய்வதிலும் இல்லை அதை அப்படிங்கிற அதுலயும் வந்து மனித ஆங்கிள்னு ஒண்ணு இருக்கதான் இருக்கு. இது தவிர வந்து எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ஸ்ங்கிறது வந்து நம்ம நேச்சுரல் கலாமிட்டிஸ் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஏர்போர்ட்ல திடீர்னு மழை வந்துடலாம், இல்லைன்னா பறவைகள் வந்துடலாம், இல்லைன்னா வந்து பெரிய வேறு காரணங்கள் எக்கச்சக்கமான ஏர் பாக்கெட்ஸ் இருக்கு, ஏர் பாக்கெட்ஸ்ல மாட்டிக்கலாம். இந்த மாதிரியான தொழில்நுட்ப காரணங்கள் அப்படின்னு பல 3 வந்து மிக இது வகைப்படுத்தி பார்த்தோம்னா 3 வகையில நம்ம இது பிரிக்கிறோம். இப்போ இது ஹியூமன் எரர் அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டோம், இல்ல டெக்னாலஜி, இதெல்லாம் கம்பைன் பண்ணி இப்ப வந்து இது வந்து ஒரு இயற்கை பேரிடர் இல்லை அப்படிங்கறத நம்ம ஒதுக்கிட்டோம். இயற்கை பேரிடர் கிடையாது இது அப்படின்னு ஒதுக்கிட்டோம். சில இது மனித நாள் நிகழ்த்தப்பட்டதுன்னா இது வந்து ஒரு சபட்டேஜா, இல்ல வந்து இது வந்து ஒரு சதி திட்டமா, இல்லை என்றால் இது வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாம் இல்லை, அதையும் நம்ம ஒதுக்கி வச்சிடறோம். மேல ஏறினது பிளைட்டு, மேல பிளைட் சஃபிஷியன்ட் ஹைட் கிடைக்காம அங்கேயே ஏறின அடுத்த 30 வினாடிகள்ல 2 என்ஜினுமே ஃபெயிலியர் ஆகி அது போய் கீழே முட்டி இருக்குது அப்படின்னா, இப்ப இதுக்கு பின்னாடி வந்து நாம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இது இந்த MRO அப்படிம்பாங்க, மெயின்டெனன்ஸ் ரிப்பேர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த MRO அப்படிங்கிற அந்த 3 விஷயங்கள் வந்து யார் பண்றாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, அதுல என்னென்னலாம் சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து நமக்கு இது கண்டிப்பா இந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து அவங்க என்ஜினியர்ஸ் என்ன தவறு பண்ணாங்க, பைலட்டோட கடைசி நிமிஷ வார்த்தைகள் என்ன,
இல்ல வந்து டெக்னாலஜில என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் ஆனது, ஏன் 2 என்ஜினுமே ஏன் ஒரே பழுதானது. சமயத்துல பழுதானது, உள்ளுக்குள்ள நடந்த ஏதாவது சம்பவம் அந்த 30 மினிட்ஸ்க்குள்ள நமக்கு வந்து அவர் மேடே மேடே மேடேன்றது மட்டும் தான் நமக்கு கேட்குதே ஒழிய, நமக்கு 23 தெரிஞ்சிருக்குமே செகண்ட்லயே ஒழிய மற்றபடி சொல்லியிருக்காங்க அத வந்துட்டு. ஆமா. ம். அவ்வளவுதான் வந்து கேட்க முடிஞ்சது. அந்த ஒருத்தர் தப்பிச்சாருன்னு சொல்றாங்க. 11ஏங்கிற சீட்ல இருந்து அ இந்த ஒரு ஆகாஷ் அப்படிங்கிற ஒருத்தரு தப்பிச்சாரு அப்படின்றாங்க இல்லையா? ஆகாஷ் இல்ல ஆக்சுவலா. ரமேஷ்குமார் அப்படிங்கிற ஒருத்தரு தப்பிச்சாரு. எமர்ஜென்சில அவரு தப்பிச்சாருன்னு ஆமா, சொல்லி. ஆமா. ரமேஷ்குமார் 11ஏங்கிற சீட்ல இருந்து தப்பிச்சிருக்காரு. அவருக்கு கூட இன்னும் எதுவும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அவரு எமர்ஜென்சி எக்ஸிட்ல அவரு ஃபார்ச்சுனேட்டா அவர் எமர்ஜென்சி எக்ஸிட்ல அதிர்ஷ்டவசமா உட்கார்ந்ததுனால, அது முட்டுன நேரத்துல டக்குன்னு அத ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அதுலருந்து எஜெக்ட் பண்ணப்பட்டாரு. டக்குன்னு அது அந்த தீ பிழம்புகள்ல மாட்டாம முடிச்சுட்டாரு. வெளியில தப்பிச்சுட்டாரு. அவரு வந்து ஒரு லட்சத்துல, கோடியில ஒருத்தருக்கு கிடைக்க கூட வாய்ப்புன்னு தான் நம்ம சொல்லணும். வந்து விமான ம். விபத்துகள்ல இந்த மாரி விமான விபத்துகள்ல ஒருத்தர் தப்பிக்கிறதுங்கிறது, அம் அ இது பாசிபிளே இல்ல. இது ஒரு மிராக்கிள் தான் இது. அப்படிதான் சொல்லணும். ம். பெரிய மிராக்கிள் தான் சொல்லணும். இது போக ஒரு அம்மா பூமி சௌஹான் அப்படிங்கிற ஒரு அம்மா வந்து அந்த வழியில இப்ப டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டதுனால 10 ஒரு 10 மினிட் மினிட்ஸ் 10 லேட்டா நிமிஷம் போனனால லேட்டா ஆமா போனதுனால அவங்க அந்த ஃப்ளைட்ல ஏற முடியலங்கிறது அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அவங்க என்னைய விநாயகர் தான் காப்பாத்துனாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த 240 பேர அந்த ஃப்ளைட்ல உட்கார வச்சது எந்த விநாயகர்ன்னு நமக்கு தெரியாது. அத பத்தின நிச்சயமா. சங்கடங்களும் நமக்கு இருக்கதான் இருக்கு. இப்ப இந்த விஷயத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. அந்த 10 ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆகாஷ் வாத்ஸா அப்படின்ற ஒருத்தர் வந்து அந்த விமானத்துல அ எப்படி ஏசி இல்ல, எப்படி வந்து அந்த அ அ டிவி ஒர்க் ஆவல, தொழில்நுட்பங்கள் சரியா வேலையாகல அப்படிங்கிறத தொழில்நுட்பங்கள் சொல்றாரு. அதெல்லாம் சரியா ம். இல்ல அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவரு வந்து சொல்றாரு. அப்ப என்ன நமக்கு கொஸ்டின் வருது அப்படின்னா, இங்க வந்து இந்த எம்ஓஆர் எம்ஆர்ஓ அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் எதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வருது. ம். ஏசி ஒர்க் ஆகல அப்படின்னா, ஒரு சமயம் வந்து வெளியில இருக்கக்கூடிய சூடுனால வந்து ஏசி கம்மியா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா வந்து டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா அது பேலன்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி நீங்க சொல்லி சமாளிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அங்க இருக்கக்கூடிய டிவி ஒர்க் ஆகல அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் சாதாரண தொழில்நுட்ப கோளாறுங்க அப்படின்னு ம். யாராவது சொன்னாங்கன்னா, அத ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல்ல நாம இல்ல. ஓகே. இப்ப ஒரு ஒரு விமானம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நமக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இதுதான் வந்து சேஃபஸ்ட் டிராவல் இருக்கிற டிராவல்லயே சேஃபஸ்ட் டிராவல் வந்து விமானம் தான். ம். அ வ அது இதுக்கு அடுத்ததா நம்ம லிஃப்ட் சொல்றாங்க. 2 தான் சேஃபஸ்ட் டிராவல் இது பண்றதுல. அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டதுங்களா ஐயா? இது இந்த ஆமா, ஆமா. விஷயம் இது வந்து. வந்து ஓகே. ஸ்டாட்டிஸ்டிக்கலா நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து 2வது ஓகே. சேஃபஸ்ட் டிராவல் அப்படின்றாங்க. அ ம். ரோட் சைடுல இருக்கக்கூடிய ரோட் ஆக்சிடென்ட்ஸ், கப்பல் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாரி வேற எல்லா ஆக்சிடென்ட்ஸ் வரையும் கம்பேர் பண்ணும்போது, எ ஏர் தான் வந்து ரொம்ப சேஃபஸ்டான ஒரு டிராவலா இருக்கு. ஆனா ஒரு பயம் வந்துரும். ஃப்ளைட்ல இன்னைக்கு இன்னைக்கு எத்தன பேர் ஃப்ளைட்ல பறக்குறாங்களோ தெரியல. எல்லாருக்குமே ஒரு கிலி வந்திருக்கும். இந்த அடுத்த வாரம் ம். எனக்குமே ஒரு ஃப்ளைட் இருக்கு. நெனச்சேன்னா பயமா தான் இருக்கு. நெனச்ச உடனே ஓகே. அது வந்துருது இல்லையா? ஏன்னா அது ம். வந்து எல்லாருக்குமே ம். ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண ஏன்னா இங்க தொடர்பே இல்லாம வானத்துல பறக்குறோம் இல்ல. அந்த அ எங்க விழுந்தா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு நிமிஷ பயம் வந்து நமக்கு வந்துருது. ம். அப்ப அந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, ஒரு பிழை கூட இல்லாம இருந்திருக்கணுங்க. ம். அப்ப ஒரு பிழை கூட இல்லாம இருந்திருக்கணும்னா, அப்ப இந்த ஒரு பிழை கூட இல்லாம அப்ப என்னன்னா, கா மேனுஃபேக்சரிங்ல ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததான்னா, மேனுஃபேக்சரிங்ல டிஃபெக்ட் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா, இது பல 1000 மணி நேரங்கள் வந்து ஓடுன ஏற்கனவே ஃப்ளைட்டு. ம். பறந்திருக்கிற ஓடுன ஒரு பிளேன். அப்ப வந்து அதுவும் இல்லாம போயிங்கோட சேஃப்டி சிஸ்டம் வந்து அவ்ளோ டாப் கிளாஸ். இந்த ட்ரீம் ம். லைனர்ங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல்ஸ் ஆஃப் போயிங். இதுவரைக்கும் வேற எங்கேயுமே இது வந்து அ தொழில்நுட்ப கோளாறுகளால ஒரு அ விபத்துகள் நிகழ்ந்ததாக இதுக்கு வரலாறு கிடையாது. அவ்வளவு ம். சிறப்பான ஒரு விமானம் தான். போயிங் சரியான நிறுவனம் தான் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள இருந்தா கூட, இந்த தொழில்நுட்பம் அப்படின்னு வரும்போது, அதை ஃபாலோ பண்றவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்க? எவ்வளோ ஃபாலோ பண்ணாங்க? இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு நியர் மிஸ்ஸஸ்ம்பாங்க. அதாவது ஆட்டோமொபைல் ஓகே. கம்பெனிஸ் எனக்கு ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, ஒரு கார் உருவாக்குறதுல தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் எத்தன அசெம்பிளி லைன்ஸ்ல அது போகுதோ, அத வந்து ம். அ
என்னென்னலாம் மிஸ்டேக் நடக்குது, எங்கெங்கெல்லாம் இது விபத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறத திங்ஸ் கான் ராங்னு ராங் TGW அப்படின்னு கேப்சர் பண்ணுவாங்க. அந்த அந்த அது எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. ஓகே. யாரு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து அதிகமான திங்ஸ் கான் ராங்க கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவார்டு குடுப்பாங்க. ஓகே. ம். அப்ப என்ன நடக்கும்னா, எவ்வளவு தவறுகள் நடக்கிறதோ, அவ்வளவு தவறுகள அதிகமா சொல்றவங்களுக்கு அவார்டுன்றப்ப என்ன ஆகும்? அங்க சரியா இருக்கும் எல்லாமே. அதோட ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, எந்த தவறுகளுமே வந்து நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள அது உருவாக்கும். இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ் சொல்ற FMEA அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, FMEA வந்து இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்போ ஒரு சின்ன ம். தவறு கூட நடக்காம வந்து அத நகர்த்தி கொண்டு போகும். இது வந்து என்ஜினியரிங்ல செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த இது வந்து இப்ப நீங்க சொன்ன விஷயம் வந்து ஒரு உருவாக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உருவாக்கும்போது நடக்கிறது. ஆனா இத மெயின்டெயின் பண்ணும்போதும் அத ஃபாலோ பண்ணணும். மெயின்டெயின் ஓகே. பண்ணும்போதும், இப்ப ஒரு இப்ப நம்ம சொல்றோம்ல 50,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னா, அதுக்கு வந்து டீலர் கிட்ட குடுத்து சர்வீஸ் பண்ணணும். ஆயில் 10,000 மாத்தணும். நம்ம 2 கிலோமீட்டருக்கு வீலருக்கே ஆமா, அப்படி சொல்றோம் நம்ம. ஆமா. ம். ஒரு முறை வந்து நீங்க இது ஆயில செக் பண்ணிக்கங்க. ம். அதுக்கப்புறமா வந்து உங்க பிரேக் பேட் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. நமக்கு இதுக்கே இவ்வளவு இருக்கும்போது, ஒரு விமானத்துக்கு எப்படி இருக்கணும் ஒரு செக்லிஸ்ட். அப்போ ஒரு முறையும் வண்டி கீழ இறங்கும்போதும், ஏறும்போதும் இருக்கக்கூடிய செக்லிஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த செக்லிஸ்ட்ல இந்த விமானத்துல ஏன் ஏசியும், ஏன் வந்து இந்த அ டிவி சிஸ்டமும் வந்து ஏன் அவங்க அந்த இடத்துல ஒர்க் ஆகல அப்படிங்கிறத கணக்கு பண்ணும்போது நமக்கு என்ன படுதுன்னா, அவங்க எங்கேயோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த என்ஜினியர்ஸ் எங்கேயோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. பரவால்ல போகட்டும். காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பரவாயில்லை போகட்டும் அப்படிங்கிறது இந்த இந்த டிவியில் தொடங்கி எங்கே வரைக்கும் போயிருக்கிறதுங்கிறது தான் இதுல நம்ம கண்டிப்பா கவனிக்க பார்க்க வேண்டிய வேண்டியதா ஒரு இருக்கு. விஷயம். ஆமா. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்க. அப்ப இதுல இதுல இன்னொரு தகவல் என்ன இருக்கு அப்படின்னா, என்ஜினியர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப். அவங்க தான் என்ஜினியர்ஸ் தான் இத வந்து மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஆட்கள். அவங்க தான் வந்து இத ம். பாதுகாப்பாக பார்க்கக்கூடிய ஆட்கள். ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது இப்போ இப்போ இவ்வளவு காலமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஏர்கிராஃப்ட்ல வந்து நீங்க ஏற்கனவே இருக்கிற பழைய என்ஜினியர்ஸ் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு எல்லாத்தையும் புது என்ஜினியர்ஸ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புது அனுபவம் இல்லாதவங்கள என்ஜினியர்ஸ் கொண்டு வந்து வந்து வைக்கும்போது. ஆமா, அனுபவம் இல்லாதவங்கள நீங்க போட்டீங்கன்னா, அவன் வந்து தடவி தடவி எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவனுக்கு டைம் இருக்காது. அது ம். வந்து குறிப்பிட்ட நேரத்துல, குறிப்பிட்ட சமயத்துக்குள்ள செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்னு இருக்கு. அத பார்க்க வேண்டிய வேலைகள்னு ஒண்ணு இருக்குங்கிறது வந்து, அது வந்து அனுபவம் மிகுந்த என்ஜினியர்களுக்கு மட்டும் தான் தெரியும். எத டச் இல்ல பண்ணா இந்த அது விமானத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு அதிகமான மணி நேரம் ஓட்டியிருக்க என்ஜினியர்ஸ் தானே பண்ணியிருக்காங்க. பைலட்ஸ் அவங்க தானே பண்ருக்காங்க. பைலட்ஸ் வேற. ஓ! ஓகே, பைலட்ஸ் ஓகே. வண்டிய பைலட்ஸ் வேற, ஓட்டுறவங்க. என்ஜினியர்ஸ் ஓகே, ஓகே. என்ஜினியர்ஸ். ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. பைலட்ஸ் வந்து ஆ. வண்டிய ஓட்டுறவங்க. அவங்க எத்தன 1000 அ மணி நேரங்கள் பறந்திருந்தால் கூட, ஒரு கரெக்ட். பழுதான என்ஜினியர்ஸ். ஒரு ஓகே. ஒரு மெஷின ஓட்டும்போது, இப்ப அவங்களுக்குமே செக் பாயிண்ட்ஸ் இருக்கு. எதெல்லாம் வந்து இல்லன்னா அவங்க வண்டிய எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி ம். இருக்கு அவங்களுக்கு. ம், ம், ம். இதெல்லாம் எனக்கு சரியாக இல்லை என்றால் நான் இத எடுக்க மாட்டேன். ஃப்ளைட்ட எடுக்க மாட்டேன். அப்படின்ட்டு ஒரு ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு இருக்கும். அது அவங்களுக்கு பவர் இருக்கு. ஓகே. அவங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னா, விமானத்தை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான பவர் இருக்கு. பவர் இருக்கு. ஓகே. ஆமா. இப்ப அப்போ அந்த அது மட்டும் என்ஜினியர்ஸ்ல இல்லாம தான் பிரச்சனை இருக்கு. சிக்கலா இருந்திருக்கு இப்போ ஆமா, வரும்போது ஆமா. பார்க்கும்போது. ஓகே. அது அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ளைட் வந்து கிரவுண்ட்ல ஒரு ஒ ஒ குறைஞ்சபட்சமா ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் கிரவுண்ட்ல அது ஓடுது. ம். டேக் ஆஃப்க்கு முன்னாடி. அப்ப அந்த கிரவுண்ட்ல ஓடும்போதே அதுல வந்து என்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது ஒரு நிமிஷமும் கண்காணிக்கிறதுக்கான ஆட்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. ம், ம், ம். அதுக்கு தனித்தனியா டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. செக்கிங் இருக்கும். பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கிரவுண்ட் கண்ட்ரோல் பார்த்துட்டு இருப்பாங்க. கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்துட்டு இருப்பாங்க. உள்ள பைலட்ஸ் வந்து அவங்களும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. பேரலல்லா. ம், இதை தாண்டி நடந்திருக்கு அப்படின்னா, அப்ப என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்ல மிஸ்டேக் விட்டுருக்காங்க. ம். செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்ல மிஸ்டேக் விட்டுருக்காங்க அப்படின்னா, இந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ மிஸ்டேக் பண்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த என்ஜினியருங்க யாரு? இவங்கள வந்து தனியார் பயத்துக்கு அப்புறமா இவங்கள வந்து ஏன் வந்து கம்பெனில வைக்காம ஒரு சப்சிடியரியா இவங்கள ஏன் ஒதுக்கி வச்சாங்க? இவங்கள ஒதுக்கி வச்ச உடனே இவங்களுக்கு அந்த கம்பெனி மேல என்ன சென்ஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மென்ட் இருக்கும்? கம்பெனி மேல என்ன வந்து அ அ ஒரு ஒரு அட்டாச்மென்ட் இருக்கும்?
அந்த கம்பெனியோட அட்டாச்மெண்ட் அவங்க இல்லைன்னா அவங்க வந்து எவ்வளவு தூரம் அவங்க வந்து அவங்களுடைய மனசையும் வந்து உள்ளத்தையும் ஈடுபடுத்தி அவங்க வேலை ஈடுபாடோட செய்வாங்க. படம் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஓகே. இதெல்லாம் தாங்க சிக்கல். இப்ப அரசாங்க நடத்தும் போது, ஏர் இந்தியா இதை நடத்தும் போது ஒவ்வொரு என்ஜினியரும் ஏர் இந்தியா எம்ப்ளாயிஸா இருந்தாங்க. ஏர் இந்தியா எம்ப்ளாயிஸா இருந்தப்போ அவங்களுக்கு வந்து நான் ஒரு ஏர் இந்தியா எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு ஒரு பெருமிதம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த பெருமிதம் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த அந்த கம்பெனியோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த கம்பெனியோட அவங்க செய்யற வேலையில வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், ஒரு பேஷன் இருக்கும். இப்ப இங்க வந்து தனியார் மயம் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, ஆட்குறைப்புங்கிற பேர்ல எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 125 பேர் இருந்த ஒரு இடத்துல இன்னைக்கு 30 பேர் தாங்க இருக்காங்க. அவ்வளவு இன்ஜினியர்ஸ் தான் இருக்காங்க. அவ்வளவு பேர் தான் இருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வேலையில இருந்திருக்காங்க. டாடா போன்ற நிறுவனங்கள் வாங்கும்போது இந்தியால மிகப்பெரிய ஒரு நிறுவனமா இருக்குது. இப்ப அங்க இங்க ஒரு தவறு நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வருது. டாடாங்கிறது நமக்கு பாக்குறதுக்கு ஊதி ஊதி பெருசாக்கப்பட்ட ஒரு பலூன்ங்க. டாடாங்கிற நிறுவனம் வந்து உங்களுக்கு ஊதி ஊதி பெருசாக்கப்பட்ட ஒரு பலூனு. அது வந்து நம்ம பயங்கரமான நிறுவனம், பயங்கர பிலாந்தெரபிக்கான ஒரு நிறுவனம் அப்படின்னு எல்லாம் நமக்கு வெளியில இருந்து பாக்குறதுக்கு தான் தெரியுது. நான் வந்து இப்ப கூப்புக்காடுங்கிற என்னுடைய நாவல் எழுதியிருக்கிறேன். அந்த நாவல் வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களோட வாழ்க்கையை பத்தின ஒரு நாவல். அதை முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஆவணப்படமா இயக்கி எடுத்து அது ஆவணப்படத்தையும் நான் இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி தாங்க ரிலீஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஒரு இன்டர்வியூ இப்ப ஒரு 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 நேர்காணல் ஒண்ணு கொடுத்து அந்த நேர்காணலையும் இப்ப நான் வந்து வலைத்தளத்துல விட்டுருக்கேன். டாட்டாங்கிற நிறுவனம் எவ்வளவு கொடுமைகளை அந்த மக்களுக்கு செய்திருக்கிறதுங்கிறது எல்லாமே வந்து அதை வெளிப்படையா நான் வெளியில கொண்டாந்துட்டேங்க. ஆயிரக்கணக்கான பேருடைய குடும்பங்களை வந்து எப்படி நசுக்கிது அது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேங்க. இது நீங்க வந்து டாட்டான உடனே என்ன நினைக்கிறாங்க, அவங்க பயங்கரமான குடும்பமாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு வந்து ஊதி பெருசாக்குறாங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. டாடா என்பது ஒரு சாதாரண ரோட் சைட்ல இருக்கிற எப்படி ஒரு 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 மார்வாடி கடை இருக்குதோ அந்த மார்வாடி கடைக்கும் டாட்டாவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைங்க. சுரண்டி பிழைப்பதில் டாடா என்பவர் டாடாங்கிற குழுமம் வந்து ஒரு குறைச்சலும் இல்லாத ஒரு நிறுவனம் தாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ஏன் வந்து இப்ப சீனியரான எம்ப்ளாயிஸ், சீனியரான என்ஜினியர்ஸ் அவங்க கண்டினியூ பண்ணிருக்கலாம், அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணிருக்கலாம்ல. இப்ப ஏன்னா இந்த விமானங்களை சரி செய்தவர்கள் அவர்கள் தான், இந்த விமானங்களை பழுது பார்த்தவர்கள் அவர்கள் தான், இந்த எம்ஓஆர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க அவங்க தான், எம்ஆர்ஓல இருந்தது அவங்க தான். அப்ப அவங்கிறப்ப இந்த விமானங்கள் இருக்கும் வரையாவது குறைஞ்சபட்சமா கண்டினியூ பண்ணிருக்கலாம்ல. இப்ப புது விமானங்கள் நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்க, நீங்க பெரிய பணக்காரர் தாங்க, நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க பெரிய பயங்கரமான பணக்காரர்கள், நீங்க வந்து புதிய விமானங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க, பழைய விமானங்கள் ஏர் இந்தியா விமானங்கள் எல்லாம் நாங்க வந்து தூக்கி கிடப்புல போட போறோம், இனிமேல் வந்து எல்லாமே புது விமானங்கள் தான் வரப்போகுது, அப்ப நான் புது விமானங்களுக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன், அது வரட்டும், அது வந்ததுக்கு அப்புறமா பாருங்க நாங்க வந்து உலகத்திலே நம்பர் 1 ஆயிடுவோம் எல்லாம் சொல்றீங்கல்ல. இப்ப சொல்லும் போது பழைய விமானத்தை பழுத பார்த்த அதே டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த என்ஜினியர்ஸ் இந்த பழைய விமானங்களை பத்தி முழுக்க முழுக்க தெரிந்தவர்கள் தொடர்ந்து வேலை செய்தால் உங்களுக்கு என்னங்க குறைஞ்சிட போகுது? அவங்களை கண்டினியூஸா நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிறு விஷயங்கள். இப்ப நான் இன்னொரு இங்க இருந்து இன்னொரு பேரலுக்கு நான் உங்களுக்கு எடுத்துட்டு போறேன், உதாரணத்துக்கு எடுத்துட்டு போறேங்க. நான் இப்ப 5 ஸ்டார் ஹோட்டல பிரைவேடைஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா? 5 ஸ்டார் ஹோட்டல பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப 8 மாடி கட்டணம், அது 8 மாடி கட்டணம் வந்து பிரைவேடைஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் வெளியில அனுப்பிச்சிட்டாங்கயா. எல்லாத்தையும் வெளியில அனுப்பிச்சதுக்கு அப்புறமா புது இன்ஜினியர்ஸ் விட்டுட்டு புது இன்ஜினியர்ஸ்க்கு பிளம்பிங் லைனை வந்து நீங்க தேடி கட்டபடி அதுல ஒரு சிக்கல் இருக்கு, அதை சரி பண்ணணும்னு சொன்ன அந்த புதுசா சேர்ந்த இன்ஜினியர் தடவனாங்க எடுத்துக்கிட்டு அந்த சார்ட்டை வச்சுக்கிட்டு அவனால கண்டுபிடிக்க முடியலைங்க. எது எங்க போகுதுன்னு தெரியலைங்க, எங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு பழைய இன்ஜினியர் இருந்தாதான் முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா பழைய இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க இந்த லைன் இங்க போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க அதை சரி பண்ண முடிஞ்சுச்சு. அதே நிலைமை தான் இங்கேயும் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. அதே தாங்க. இப்ப அது ஒரு கட்டடம் ஒரு இடத்துல இருந்ததுனால நமக்கு பெருசா அது தெரியலைங்க. இது வந்து ஒரு விமானம்ங்கிறது இத்தனை 250 பேரை வந்து தன்னுடைய மார்புல ஏந்திக்கிட்டு பறக்கிற ஒரு பறவை. அது ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த 250 பேருடைய வாழ்க்கை வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது வலியும் வேதனையும் வருதுங்க. இப்ப இது ஒரு விமானம் நமக்கு கண்ணுல பட்டுருச்சு, இது வந்து ஒரு விபத்தாக வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப ஓடி ஓடி போய் அது எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க.
இப்ப ஓடி ஓடி போய் வந்து டிவி எல்லாம் கரெக்டா ஓடுற மாதிரி வைப்பாங்க, இப்ப ஏசி எல்லாம் கரெக்டா ஓடுற மாதிரி வைப்பாங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற சிஸ்டம் எல்லாம் கரெக்டா ஓடுற மாதிரி வைப்பாங்க. இனிமேல் பறந்து பறந்து வேலை செய்வாங்க. ஆனா இந்த 250 பேரோட வாழ்க்கை என்னங்க ஆகுது? இந்த கேள்விகளை எல்லாமே வந்து எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை கேட்கணுங்கய்யா. ஏன் இது நடந்ததுங்கிற விஷயங்களும், இந்த அரசாங்கம் வந்து எதை தனியார் மயமாக்குவதாக இருந்தாலும் அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வந்து யார் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விகளையும் அவங்க கேட்டாங்கன்னா, இது வந்து மக்களுக்குரிய ஆட்சியாக இருக்கும்னு நம்புறோங்கய்யா. அது எதிர்காலத்தில் நல்ல விஷயமாக நடக்கணும்னு நானும் நம்புறேங்கய்யா. இந்த நம்பிக்கையோட நாம விடைபெறுவோம். நன்றி. நன்றி. வணக்கம்.